ஓகே என்று சொல்கிறார். திருடன் ராமு தன்னுடைய சைக்கிளை எடுத்துக்கொண்டு லண்டனில் உள்ள மலை பங்களாவுக்கு செல்கிறார். ஹீரோயின் சரோஜா தேவி அறிமுகம். சரோஜா தேவி ஒரு மிக சிறந்த ஓவியர். ஒரு நாள் அவர் வரைந்த ஓவியங்கள் எல்லாம் தீப்பற்றிக் கொள்கிறது. உடனே ஃபயர் சர்வீஸுக்கு போன் பண்ணுகிறார் சரோஜா தேவி. சரோஜா தேவி வரைந்த ஓவியங்களை தீயிலிருந்து காப்பாற்றுகிறார். அதனால் ஃபயர்மேன் பாபுவுக்கும் சரோஜா தேவிக்கும் காதல் மலர்கிறது. மலை பங்களாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய வைரத்தை பார்த்து ஓவியம் வரைய வேண்டும் என்று சரோஜா தேவி ஆசைப்படுகிறார். அதை தன் காதலன் ஃபயர்மேன் பாபுவிடம் சொல்கிறார் சரோஜா தேவி. உடனே அந்த வைரத்தை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஃபயர்மேன் பாபு தன்னுடைய சைக்கிளில் மலை பங்களாவுக்கு கிளம்புகிறார். பிசினஸ்மேன் சோமுவுக்கு பிறந்த நாள் வருகிறது. 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். அதற்கு ஃபுட் ஃபார் ஃபுட்லெஸ் ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளையை அணுகுகிறார். அங்கே சமையல் மாஸ்டர் கோபு சமைத்து கொண்டிருக்கிறார். பிசினஸ்மேன் சோமு சமையல் மாஸ்டர் கோபுவுக்கு உணவு ஆர்டர் கொடுக்கிறார். 1000 பேருக்கு உணவு செய்து மலை பங்களாவுக்கு எடுத்து வருமாறு சமையல் மாஸ்டர் கோபுவிடம் சொல்கிறார் பிசினஸ்மேன் சோமு. சமையல் மாஸ்டர் கோபு அருமையாக சமைத்து 1000 உணவு பொட்டலங்களை தன்னுடைய சைக்கிளில் மலை பங்களாவுக்கு எடுத்து செல்கிறார். பிசினஸ்மேன் சோமு பிறந்தநாள் கேக் வெட்டுகிறார். அப்போது வைரம் திருட வந்த திருடன் ராமு அங்கே வருகிறார். எனக்கும் இன்றுதான் பிறந்தநாள் என்று கூறுகிறார் திருடன் ராமு. தன்னுடைய காதலி சரோஜா தேவி வரைவதற்காக வைரத்தை எடுக்க வந்த ஃபயர்மேன் பாபுவும் அங்கே வருகிறார். அவருக்கும் இன்றுதான் பிறந்த நாள் என்று சொல்கிறார்.